ஹாய், வெல்கம் டு நித்திலாஸ் கிச்சன். இன்றைக்கி நித்திலாஸ் கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனெல்லாம் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சுருங்க சிக்கன் வேகிறதுக்கு. இப்போ வந்து பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் வந்து தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் சேர்க்காம 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க. அது கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது ஆறுனதும் வந்து அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் இதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சி போடுறத விட தட்டி சேர்த்து போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கினதும் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சிக்கன்லேயே உப்பு சேர்த்ததுனால நான் இந்த கிரேவியில் வந்து உப்பு சேர்க்கல. அதில் சேர்த்த உப்பே போதும். அப்படி இல்லைனா அதில் கம்மியாக சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா மிளகு, சோம்பு தூள் அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அரைச்ச தூளை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். ஸோ நம்ம கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். இது சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்திலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.